எந்த ஆர்டர்னாலுமே பண்ண முடியாத டைம் இல்லைன்னு சொல்லி நம்ம கேன்சல் பண்ணதே இல்லை. பட் இதில் ஒன்று வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட ப்ரௌனிஸ் பிஸ்கெட்னு கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணது வந்து இந்த கோகனட் பிஸ்கெட்டும் இது கூட கொஞ்சமாக டீ பிஸ்கெட்டும் தான். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து ப்ரௌனிஸ்லேயே ராகி ப்ரௌனி பைட்ஸ் அசாட்டட்னி எல்லாமே ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கான டேல நான் ஃபர்ஸ்ட்டாக கை வச்சது இந்த ஆர்டர் தான். பிகாஸ் ஷிப்பிங்கான ஆர்டர்ஸ் அப்படின்றதுனால நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட்டாக ரெடி பண்ணி அதை கம்ப்ளீட்டாக கூல்டனாக விட்டு தான் பேக் பண்ண முடியும். அதே சமயம் இந்த மாதிரி ப்ரௌனிஸ் அண்ட் பீஸ் கேக்ஸ் எல்லாமே நம்ம நீட்டாக கிளிங் ட்ராப் பண்ணி பாக்ஸை பபிள் ட்ராப் பண்ணி சேஃபாக பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணணும். அதனால இதை நான் ஃபர்ஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி சைடில் வச்சுட்டு தான் நான் நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். தென் இது கூட கஸ்டமர் வந்து 25 ப்ரௌன் பட்டர் குக்கீஸ்மே கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே நான் சைட் பை சைடாக ஓடிஜியில் வச்சு பேக் பண்ண வச்சுட்டேன். இதில் நம்ம கேன்சல் பண்ண ஆர்டர் என்ன அப்படின்னா கஸ்டமர் வந்து ப்ளம் கேக்குமே கேட்டிருந்தாங்க. ப்ளம் கேக்குக்கான ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த், அதுக்கான டைம் இல்லை அப்படின்றதுனால நம்ம அதை மட்டும் கேன்சல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மற்றது எல்லாமே நம்ம நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணிட்டோம். நீங்களும் நம்ம கிட்ட கேக் ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீனில் உள்ள கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க.